தலைவனும் பாலைவனத்துல நடக்கிறான் நடந்துகினே இருக்கான். நாக்கு தள்ளுது, தண்ணி தெவிக்குது, தோல் சுருங்குது, எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஸ்டாச்சுன்ற சவுண்ட் கேக்குது. எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு கல்லு பேசுது. ஒத்து பார்த்தா அதுவும் ஒரு மிருகம் தான். அசையாத அவன் பார்த்துட போறான்னு சொல்லுது. யாரு? மேல பார்த்தா கழுகு. ஐயோயோ, இதுகிட்ட மண் நான் சொல்லி முடிச்சிடும். நானும் மறையணும்டா, ஏதாவது வழி சொல்றா, இப்படி மண் எடுத்து போட்டுக்கவா? திடீர்னு நீ ஒரு பச்சோந்திடா, உன்னால உன் கலரை மாத்திக்க முடியும். மாறு, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லையே அப்படின்னு பல கலர்ல மாட்டிட்டு இருக்கான். அந்த ஆங்கிள் இருந்து பார்த்த கழுகுக்கு அசால்ட்டா தெரியுது. ஒன்னால நானும் மாட்ட போறேன், இங்க ஓடிப்போ அப்படின்னு சொல்ல அவனும் குடுன்னு ஓடுறான். கழுகு பாத்துருச்சு. ஓடும்போது ஒரு பாட்டில பாத்துறான். அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த கழுகால இவனை பிடிக்க முடியல. உள்ள உட்காந்துட்டு தவுளோண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலை நிறுத்துது, இப்ப எப்படி பாப்பா அப்படின்னு வாய் பேச அந்த கழுகு டாக்டிஸா யோசிச்சு பாட்டில ஒசரக்கு எடுத்துட்டு போய் மேல இருந்து கீழே விட மண்ணுல பதுங்கிட்டு இருந்த மிருகத்து மேல டம்முன்னு பட்டு அது வலி தாங்க முடியாம வெந்திக்குது. இப்ப கழுகோட ஃபுல் கான்சென்ட்ரேட்லாம் தவக்கால மேலதான். அதை பிடிக்க போக பயவுல தப்பிச்சிட்டான். யாரா நீ? உன் உசுரை கொடுத்து என் உசுரை காப்பாத்துறேடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான்.